அடுத்தது ரொம்ப அற்புதமாக பண்ணது வந்து அஞ்சலி. ரொம்ப இயல்பாக அந்த கான்வர்சேஷன் இருந்தது. இது எத்தனை இடத்துல இந்த மாதிரி வந்து ரொம்ப இயல்பாலாம் உட்காந்து மக்கிட்டி கட்டிட்டு பேசுவாங்களா எனக்கு தெரியவே இல்லை. அது ராம் படத்தில் மொத்தமாக அது சாத்தியமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனால் குளிப்பாக கொள்வாங்க. பட் இந்த மாதிரி இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. மேபி ஐ ஆம் ராங் ஆர் ரைட். ஸோ இது ஒன்று. அடுத்தது வந்து அஜு வர்கீஸ் லவ்வுக்கு வந்து எல்லைகள் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிற அந்த இடமும் சரி. அஜு வர்கீஸோட கதாபாத்திரம் வந்து அவ்வளோ அற்புதமாக இருந்தது. ரொம்ப இயல்பாகவும் இருந்தது. அன்பு கதாபாத்திரம் நடித்த மித்துல் ராயன் அந்த பையன் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தான். ரொம்ப டைலாக் டெலிவரிலாம் கூட வந்து ஒரு ஃபஸ்ட்டு படத்தில் நடிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல்லாம் இல்லை. ரொம்ப நல்லாவே சொல்கிறது அழகாக செஞ்சுருக்கிறான். விஜய் யேசுதாஸ் அவங்க ஒய்ஃபு, அந்த குட்டி பொண்ணு, டைனோசர் முட்டை, அந்த காட்சிகளும் சரி ரொம்ப நல்லாவே இருந்தது. வழக்கமான சினிமா பாணிகளில் வந்து இப்படிப்பட்ட ஒருத்தவங்க வந்து கஷ்டத்தை தெரிஞ்சு உதவி பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் போகாமல் கோ வித் ஃப்ளோ அப்படின்ற வகையில் ராம் வந்து இதற்கான முடிவை எழுதுனது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்தது வந்து எம்பரர் அந்த கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பேசுகிற விஷயங்கள் எல்லாமே. கிரேஸ் ஆண்டனியுடைய கூட வேலை செய்கிற ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு அந்த அந்த சீக்வன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அந்த குருவி ஆக்சிடென்ட் அந்த விஷயங்களும் சரி ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸோ ரொம்ப இயல்பாக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அந்த பாட்டி, அந்த பேத்தி, பஸ்ஸு, கோயம்புத்தூர் பஸ்ஸு, ஃபோட்டோஸ், இட்ஸ் ஓகே. நான் தான் சொல்கிறேன், இந்த படம் வந்து நீங்கள் வந்து ஒரு கதையாக நீங்கள் பார்க்கவே முடியாது. ஒரு அப்பாவும் மகனும் ஒரு சில பிரச்சனைகளால் ஒரு ரோடு ஷோ, ஐ மீன் ஒரு ட்ராவல் வந்து பண்ணுறாங்க. அதனுடைய முடிவு என்ன அப்படின்றது தான் இந்த திரைப்படத்துடைய கதை. அதனால தான் நான் படத்துடைய கதை அப்படிலாம் நான் சொல்லி போக விரும்பல.